டேய் நாயே, நீ குடிச்சா என்ன குடிக்கலனா எனக்கு என்னடா? இவன் குடிக்காம இருப்பானா? அதுக்காக என் பிள்ளைங்களும் நானும் உன் கூட வந்து சாவணுமா? ஒருத்தர் நான் அழகா இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு போஸ்ட் போடுறது எவ்வளோ தூரம் தப்போ, அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் போடாமல் இருக்கிறதும் தப்பு தான். அவங்க எழுதுறாங்கிறதுக்காக நான் போடாமல் இருக்க முடியாது. நான் போடுறேங்கிறதுக்காக அவங்க எழுத போகிறாங்க அப்படின்னா எழுதிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி அவங்க எழுத போயிடுவாங்க. அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, எதுவும் பண்ணதுக்கு இல்லைன்னா வேறு யாரையாவது கலாய்ச்சிட்டு இருப்பாரு, இல்லாட்டி என்ன எல்லாரையும் பயங்கரமாக திட்டுற போல செட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா சார் இஸ் அவர் வந்து பயங்கரமான ஒரு கிரேசியான ஒரு பர்சன். அவர் எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போதும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு இருக்குல்ல. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் ஆல்சோ வெரி கியூரியஸ் இன் ஹிஸ் வே. இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள் எல்லாமே கொஞ்சம் ராவான கேரக்டர்ஸா இருக்கு, ரொம்ப சிம்பிளான கேரக்டர்ஸா இருக்கு. ஒரு கேப் எடுத்தது தான் ஒவ்வொரு படமும் நீங்க பண்றது, லைக் டக்கு டக்குன்னு பண்றது கிடையாதுல்ல. லைக் அது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டா? இல்லை, கான்ஷியஸ் எஃபர்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நான் பாட்டில் ராதா ஷூட் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ஜிகர் தண்டாவும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், போரும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். வி ஷாட் ஆல் ஆஃப் திஸ் இன் ஸ்பேன் ஆஃப் 4 months. பட் ஸோ நான் பாட்டில் ராதா முடிச்சுட்டு கொடைக்கானல் ஜிகர் தண்டா ஷூட் போவேன், அது முடிச்சுட்டு பாம்பேயில் போர் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இப்படி தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு 4.5 months இந்த 3 ஃபிலிம்ஸுமே சைமல்டேனியஸாக பண்ண ஃபிலிம்ஸ் தான். கான்ஷியஸான சாய்ஸ் நான் அப்படி சூஸ் பண்ணி படம் பண்ணுற ஸ்பேஸில் நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ அட் தட் டைம், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா, எனக்கு அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா எடுத்து பண்ணுவேன். ரிலீஸ் இஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது யாரோட கையிலையுமே கிடையாது. பட் த கேரக்டர்ஸ் தட் ஐ எம் சூஸிங் இஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். சார்பட்ட 2 வரப்போகுதுங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆர்யா சார் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, த ஹோல் க்ரூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டேன். எனி அப்டேட்ஸ் ஏதாச்சும்? நீங்க சொல்லி தான் நானுமே கேள்விப்படுறேன். இல்ல நிஜமாலே, ஐ மீன் எனக்கு தெரியல எப்போ ஸ்டார்ட் பண்றோம் என்னன்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க. லைக் இது வரைக்கும் அந்த டாக்ஸ் இல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, மேபி அவங்களே சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து. இல்லை சாரே, ரஞ்சித் சாரே வந்து அதை பற்றி பேசுவார். சாரே பேசலை அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றி காமெண்ட் பண்ணுறதுல எந்த அர்த்தமுமே இல்லையே. பட் இல்லை, வரும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எவ்ரிதிங் வில் கம் 1 by 1. அதுக்கான டைம் ரெடியாக இருக்கும் போது இல்லை ஓகே அது ஒரு சப்ஸ்டான்ஷியலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க. உங்களோட சினிமா எடுத்தா அதாவது ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்பவே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ஓகே. அண்ட் ஹியர் இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஜென்ரலாகவே எப்படி இருப்பீங்க? நான் ஜென்ரலாகவே நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் இருப்பேன். நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் அ லைஃப் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து அது எனக்குமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஐ கான்ட் கீப் அப் வித் தட் லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் எவ்ரிதிங். ஐ கான்ட் டூ தட். ஐம் நாட் தட் பர்சன் இன் ரியல் லைஃப். நான் ரியல் லைஃப்லேயுமே நான் கொஞ்சம் வாட் எவர் ஐ கேன் ஐ வில் ஒன்லி டூ தட் அந்த மாதிரி. இப்போது அண்ட் சினிமாவில் இட்ஸ் நாட் மீ. நீங்கள் பார்த்த எதுவுமே வந்து சஞ்சனா கிடையாது. மேபி லிட்டில் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச விஷயம் லைக் என்னோட க்ளோசஸ்ட் லைஃப்பில் நான் லைஃப்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கலாங்கிறத சின்னதாக எங்கேயும் அங்கேயும் என்னால் ஆட் பண்ண முடியும். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் எனக்கு ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னா இல்லை. பிகாஸ் ஐ திங்க் தட் ரிக்வயர்ஸ் அ லாட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் லைஃப்லேருந்து அப்படியே நான் டக்குன்னு ஸ்னாப் அவுட் பண்ணி வேறு மாதிரி இருக்கிறதுக்கு. பட் நீங்கள் பார்த்த கேரக்டர்ஸ் படத்துலேருந்து ஏதாவது ஒன்று க்ளோசஸ்ட் டு சஞ்சனா அப்படின்னா ஃபுல்லாக இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் சொன்னேன், ஏதோ ஒரு சீனில் மேபி லிட்டில் பிட் இங்கே பார்க்கலாம் அந்த மாதிரி. பட் சோஷியல் மீடியாங்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் போத்துன்னு நினைக்கிறேன். இட் ஷுட் பி யூ. அட் த சேம் டைம் இட் ஷுட் ஆல்சோ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் எனக்கு ரீசெண்டாக யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூ ஷுட் நாட் பி ஃபுல்லி ரிலேட்டபிள், யூ ஷுட் பி டிசைரபிள் அப்படின்னு. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது அது. பட் அட் த சேம் டைம் ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்சோ வெரி ட்ரூ. நீங்கள் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துட்டீங்கனாலும் ஐ திங்க் ப்ராபப்ளி இட் டசன்ட் ஒர்க். அதே மாதிரி ரொம்ப டிசைரபிளாகவும் இருக்கக்கூடாது. ஐ திங்க் இட் நீட்ஸ் ஒரு சார்ட் ஆஃப் பேலன்ஸ். எனக்கு எது ரொம்ப ஆனஸ்டாக ஃபீல் ஆகுதோ நான் அதை தான் வந்து வெளியில் காமிச்சுப்பேன். கொஞ்சம் மாடர்ன் ரோல்ஸ் நமக்கு வரமாட்டேங்குதே, லைக் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற அந்த ஒரு ஹீரோயின் ரோல்ஸ் மாதிரி வரமாட்டேங்குதேன்னு யோசிச்சிருக்கீங்களா? யூ ஹாப்பி வித் வாட் யூ கெட்? இல்லை, மேபி இந்த சாய்ஸஸ் நான் சூஸ் பண்ணுற சாய்ஸஸோட படங்கள் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு.
ஸோ மேபி நானும் கான்ஷியஸாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் சொன்ன மாதிரி சைமல்டேனியஸாக நான் பாட்டிலுக்கும் ஜிகருக்கும் ஷூட் பண்ணுற டைமில் தான் போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அது இட் இஸ் அ கம்ப்ளீட்லி அர்பனைஸ்ட் கேரக்டர். அந்த கேரக்டருக்கும் ஜிகர் தண்டாக்கும் பாட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லவே இல்லை. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆல்கஹால் அடிக்டோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணிட்டு, நான் அடுத்த நாள் போர் செட்டில் வந்து ஒரு ஸ்கர்ட்னு ஒரு கிராப் டாப் போட்டுட்டு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணா காளிதாசன் அர்ஜுன் தாஸ் கூட அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் பண்ணலையா அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் பண்ண படங்கள்லேருந்து. பட் மேபி இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கமர்ஷியலைஸ்டான ஃபில்ம் சூஸ் பண்ணுவேனா அப்படின்னா எஸ். அது ஐ திங்க் ஃபார் மீ ஆல்சோ டு கொஞ்சம் கெட் கம்ஃபர்டபுள் அங்கேயும் இங்கேயும். பட் அது கான்ஷியஸாக இவ்வளோ நாளாக பண்ணேன் அப்படின்னா கிடையாது. எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. எவ்ரி பிக் எல்லா பிக்குமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. ஸ்விம் சூட் போட்டுலாம் நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க, விச் இஸ் வெரி எஃபர்ட்லெஸ், லைக் வெரி 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 எஃபர்ட்லெஸ். அது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் கமெண்ட்ஸில் ஆப்வியஸ்லி நம்ம போட்டால் கண்டிப்பாக அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணி வைக்கல, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்கிற மாதிரி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இப்போவும் லைக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னும் போது how do you feel, like what is your perspective? I don't feel anything, honestly. It doesn't affect me in any way. I don't have anything. See, I can't go ask. நான் இப்போ வந்து ஒருத்தர் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு போஸ்ட் போடுறது எவ்வளோ தூரம் தப்போ, அதே மாதிரி ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் போடாமல் இருக்கிறதும் தப்பு தான். அது என்ன பாதிக்கலைன்னா லைக் என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிளை பாதிக்காது. என்னையும் பாதிக்கல, என்னோட க்ளோசஸ்ட் சர்க்கிளையும் நான் போடுற போஸ்ட்டோ பிக்சர்ஸோ பாதிக்கலை. இதை தாண்டி நான் யாரை பற்றி யோசிக்கணும்? யாரை பற்றியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு அதே வந்து இது ஏன் ஒரு டாப்பிக்காக ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சவுண்ட் ஆகும். பிகாஸ் வந்து எனக்கு லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜோக்காக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படம் வாய்ப்பு இல்லைங்கிறதுக்குனால இந்த மாதிரி பிக்சர்ஸ் போடுறாங்களா அப்படின்னா, நான் நடிச்சு எனக்கு வராத வாய்ப்பு நான் அந்த மாதிரி போஸ்ட் போட்டால் வருமா அப்படிங்க. அவங்க எழுதுறாங்கிறதுக்காக நான் போடாமல் இருக்க முடியாது. நான் போடுறேங்கிறதுக்காக அவங்க எழுத போகிறாங்க அப்படின்னா எழுதிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி அவங்க எழுத போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு என்னோட சோஷியல் மீடியாவில் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம்னா நான் ஷேர் பண்ணாமல் இருப்பேன். அதனால இன்னொருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ, நான் தப்பாக எதுவும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும். நான் தப்பாக பண்ணல, இதை யாருமே எதுவுமே பாதிக்கலை அப்படிங்கும்போது சொல்லிட்டு போகிறாங்களே பரவாயில்ல. ஸோ அடுத்து ஜஸ்ட் நீங்கள் நடித்த ஆக்டர்ஸ் கூட ஜஸ்ட் ஒன் வேர்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஆர்யா சார் இஸ் சிம்பிள். எப்படி சொல்கிறது, ரொம்ப சாதாரணமாக இருப்பார். லைக் ரொம்ப லைக் ஐ மீன் நான் ஒர்க் பண்ண பீப்புள்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக ஒரு ஃபிட், லைக் ஹீஸ் அ வெரி ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது his lifestyle also, the way he is in set, how he is working and everything also will just be very simple, very normal. பயங்கரமான ஒரு ஸ்டார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சும்மா இப்படி போகும்போது யாராவது கலாய்ச்சிட்டு அப்படியே போவார். அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, எதுவும் பண்ணதுக்கு இல்லைன்னா வேறு யாரையாவது கலாய்ச்சிட்டு இருப்பாரு, இல்லாட்டி என்ன எல்லாரையும் பயங்கரமாக திட்டு போல செட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஓகே. தனுஷ் சார், ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் லைக் இன்டென்சிவ்லி வித் ஹிம். எனக்கு ஒரு 3 days தான் கிடச்சிது அந்த சான்ஸ் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஐ ஃபீல் லைக் ஹி இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி டேலண்டட். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு லைக் இந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் இவ்வளோ வர்சடைலான கேரக்டர்ஸ், இவ்வளோ ஹிட்ஸு லைக் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அப்படி கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கெலாம் இட் டேக் சம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட். So I feel he's very extremely talented. So you had a conversation with him? நான் பேசியிருக்கேன், இதில் நான் ஸ்பாட்டில் இருக்கும் போதெல்லாம் பேசியிருக்கேன். பட் ஐ மீன் ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் ஹிம் ஸோ மச். நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு 3 days அந்த டைமில் தான். ஸோ எஸ்ஜே சூர்யா சார் இஸ் அவர் வந்து பயங்கரமான ஒரு கிரேசியான ஒரு பர்சன். அவரோட தாட் ப்ராசஸே புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு சீன் ஒன்று கேட்குறேன் அப்படின்னா நான் அந்த சீனை ஒரு மாதிரி நான் லைக் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்பேன். பட் சாரோடது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லைக் டிராஸ்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது அதை விட வித்தியாசமாக இருக்கும். அண்ட் அவரோட உட்காந்து பேசும்போது அவர் வந்து ஹீஸ் பயங்கர எனர்ஜெட்டிக். அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும். அவர் ரொம்ப ஒரு சின்ன பையன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. ஏன்னா வந்து ஒரு மாதிரி நீங்கள் எப்படி கேட்டாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்.
அவர் வந்து என்ன வேணா இருக்கலாம், பட் there'll be one touch to his style. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி கிரேசியா இருக்கும் அவரை பார்க்கும்போது. சாதாரணமாவே அவரை பார்க்க முடியலையே, எப்படி எப்போதுமே இந்த ஒரு எனர்ஜியோட இருக்காரு அந்த மாதிரி இருக்கும். கேட்டிருக்கீங்களா அது எப்படி சார் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல அதை கேட்க தோணாது, ஏன்னா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அவர் அந்த ஜிகர் தன்னால வந்து அந்த டான்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்குல்ல, மாஸ்டர்ஸ் வரைக்கும் எஸ்ஜே சூர்யா சார் இருக்கும். ஸோ நாங்கள்லாம் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்களோட ஷார்ட் ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு இடத்துல ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் சாரும் மாஸ்டரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருந்தேன். மாஸ்டர் வந்து ஓகே ஸ்டெப் சொல்லிட்டாங்க, ஓகே ரெடி ஆகிட்டாரு. பட் சாருக்கு வந்து ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. மாஸ்டர் இல்லை மாஸ்டர் எந்த கால் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஐ திங்க் என்கிட்ட ஒரு சின்ன ஸ்னிப்பெட் வீடியோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு குழந்தை மாதிரி பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம டான்ஸ் ஆட போறோம், பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜி. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி எல்லாரும் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் சும்மா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே எல்லாருக்குமே வந்து கார்த்திக் சாரே வந்து ஒரு சீன் ஒன்று ஏதாவது ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாருன்னா ஓகே சார் அப்படின்னு சிரிச்சுட்டே வருவார் அங்கேருந்து. ஸோ அந்த ஒரு மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு லைக் ஹீ கீப்ஸ் பீப்புள் அரவுண்ட் ஹிம் வெரி கியூரியஸ் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி கியூரியஸ் அபவுட் ஹிஸ் கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹீ டஸ். ஸோ ஐ திங்க் அது ஒரு வெரி பெக்யூலியரான ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட டான்ஸ் எஸ்பெஷலி அவரோட ஆக்டிங் வந்து நான் அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் அவரோட டான்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால இப்போ அந்த டைம்லலாம் எப்படி இருந்திருப்பாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பயங்கரமான டேலண்ட் ஒன்று இருக்கணும். பிகாஸ் கொரியோகிராஃபர்ஸாக இருந்து அங்கே இந்த ஆக்டர்ஸாக மாறி டிரெக்டராக மாறி அந்த ஒரு மாதிரி ஒரு ஜேர்னியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்தது. நான் மாஸ்டரை பார்க்கும்போது எப்படி ஒரு டைரக்டரா லைக் எப்படி இவர் வந்து ஹீஸ் கோயிங் டு பி அன் ஆக்டர். பிகாஸ் நமக்கு தெரிஞ்சது பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார், நிறைய இடத்துல டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம். பட் பர்சனலாக அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒன்று இருக்குல்ல, அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போதும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு இருக்குல்ல. அண்ட் ஐ ஃபீல் லைக் he is also very curious in his way. ஸோ அவர் வந்து ஒரு ஆக்டராக தண்ணியே வந்து திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணி ஜிகர் தண்டா மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து இட்ஸ் அன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பிராண்ட் மாதிரி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அவர் திருப்பி ஒரு ரீடிஸ்கவர் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் he is also rediscovering himself as a like ஒரு பர்சனாலிட்டி. கார்த்திக் சார் அவர் பெருசாக பேசி நான் பார்த்தது கிடையாது. ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன்லையும் சரி செட்லேயுமே சரி he is very friendly. எல்லாருமே வந்து எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாரும் லைக் அவரோட அசிஸ்டண்ட் குரூப்பாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் செட்டில் அவரை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருப்பார். செட்டு லைக் நீங்கள் பர்சனலாக அவர் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணோம், அங்கேயுமே அதே மாதிரி தான் இருப்பார். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆடிஷன் போகிற டைம்லையுமே அதே மாதிரி தான் பேசுவார். ஸோ he is the same to everybody, very friendly he is. டோவினோ Tovi is like a very good friend. லைக் நாங்கள் எல்லாருமே அந்த டியர் ஃப்ரெண்ட் டீம்லேருந்தே வந்து we are all very good friends. Even now we are all still in touch. We all speak about our work to each other, our lives. I feel like நான் அந்த செட்டில் இருந்த எல்லாரையுமே வந்து பேசில் ஜோசஃபாக இருக்கட்டும், தர்ஷனாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அர்ஜுனாக இருக்கட்டும், 2 அர்ஜுன் இருந்தாங்க. எல்லாருமே வந்து இப்போ கால் பண்ணால் கூட they'll pick up the call and then be like எப்படி இருக்க என்ன பண்ணுற, இல்லாட்டி they'll text every now and then. லைக் ஒவ்வொருத்தரோட ஃபில்ம்ஸ் வரும்போதும் கூட வந்து we have a group. அதில் எல்லாருமே வந்து அவங்களோட விஷஸ் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ லைக் we are very good friends. அடுத்து பேசில் பற்றி தான் எனக்கு கேட்கணும்னு. Basil is super fun to be around. One of my favorite personalities-னு நான் சொல்லுவேன். நான் பேசிலோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பேசிலுக்கே வந்து திடீர்னு why you always laughing அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எனக்கு சிரிப்பு வருது அவங்க கூட இருக்கும்போது. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாரு, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடும். அவர் காமெடி பண்ண மாட்டார், பட் வந்து சாதாரணமாக பேசுறதே வந்து எனக்கு சிரிப்பு வரும். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு அது கூட எங்கிட்ட கேட்காது, எனக்கு அதுக்கும் சிரிப்பு வருது அந்த மாதிரி. பட் he is very they are very like அந்த டீமாவே they are very fun to be around. All the people that you have worked with are very experienced people. Yeah, so ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீங்க நிறைய விஷயம் இந்த அப்சர்வேஷன்ல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. But the one thing that you have taken to your life from any of these people னா அது என்னவா இருக்கும்? It's not just these people. நீங்க மென்ஷன் பண்ண பீப்புள்னே கிடையாது. But when you become a part of the industry or when you decide you want to get into cinema itself, cinema will slowly teach you how to be patient. நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ண எல்லா நேம்ஸுமே ஓகே, இல்லாட்டி மென்ஷன் பண்ணாத அதர் பீப்புள் கூட, எவ்ரி ஒன் ஹேஸ் ஹேட் தேர் ஓன் ஜேர்னி, எவ்ரி ஒன் ஹேஸ் ஹேட் தேர் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்.
பட் லைக் அவங்களோட ஒர்க்கு நான் லைக் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக அவங்க எல்லாருமே அவங்களோட ட்ரீம்ஸுக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒர்க் எந்த வகையிலுமே ஒரு விஷயம் ஒர்க் ஆகலைங்கிறதுக்காக அப்படியே வந்து கம்மியாக ஒர்க் போடுறது, இல்லாட்டி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சர்லையோ யாருமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. தே ஆல் கீப் ரீஇன்வென்டிங் தெம்செல்வ்ஸ் கான்ஸ்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன். இதுக்கு அடுத்து என்ன பெட்டராக பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன பெட்டராக பண்ணலாம். ஐ ஃபீல் இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி வந்து இட்ஸ் தேர் யுனானிமஸ்லி வித் எவ்ரி ஒன். ஐ ஃபீல் லைக் that is the only thing that you can take from cinema. How you can better your craft and how you can stay true to your craft. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் அது நடக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் இப்போ சொன்ன எல்லாருமே வந்து அப்படிப்பட்ட பீப்புள் தான். அவங்க எல்லாமே வந்து எனக்கு இது தெரியும், எனக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே கிடையாது. அவங்க எல்லாமே அவங்களோட கோ ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் நிறையா விஷயம் கற்றுக்குறாங்க. அண்ட் எல்லாரையுமே சரிசமமாக பார்க்குற ஒரு குணம், அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போதும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். யூ வில் ஃபீல் லைக் நீங்களே உங்களை ரொம்ப புதுசாக பார்ப்பீங்க. ஓ நான் இந்த மாதிரி இல்லையே அது வரைக்கும், பட் நான் இப்போ இப்படி இருக்கேனே, அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் ஒன் திங் இஸ் டு பி பேஷண்ட் பட் ஸ்டில் கீப் கிவிங் யோர் பெஸ்ட். ஸோ டியர் ஃப்ரெண்ட் நடிச்சிங்க, ஹவு இஸ் இட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறதுங்கிறது? ஹவு இஸ் இட் வித் த யங் ஆக்டர்ஸ் தட் யூ ஹவ் ஒர்க்? அண்ட் ஃபைனல் கொஸ்டின் தான், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு? வேற மொழியில் போய் பண்ணுறதா ஐடியா இருக்கா? ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கா? நான் டிக்கிடாக்கான ஒரு படம் பண்ணுறேன் with this actor called Asif Ali. So that is already going on. Apart from that, Tamil, I don't think I can speak about anything yet. But there are projects. Coming back to your Malayalam was personally not different to me. ஏன்னா வந்து fortunately like என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டியர் ஃப்ரெண்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ண க்ரூ அண்ட் காஸ்டாகவே வந்து தே மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் தமிழ்லேருந்து வந்தேன், எனக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் பேச தெரியாது, இல்லாட்டி அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜில் பேசிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி கேட்பாங்க, உனக்கு புரிஞ்சிச்சா ஏதாவது பேசினா. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா they didn't have to speak in Tamil for me or English for me. ஒரு மாதிரி எல்லாருக்குமே எல்லாரும் என்ன ஃபீல் பண்றோம், என்ன பேசுறோங்கிறதையும் புரிஞ்சிச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி அந்த மாதிரி இல்லாததுனால எனக்கு ரொம்ப டு கெட் இன் டு தி இண்டஸ்ட்ரி இட் வாஸ் வெரி வெரி ஈஸி, வெரி சிம்பிள். பெருசா வித்தியாசமாலாம் இல்லை, அதே மாதிரி தான் இருந்தது. இங்க எப்படி நம்ம ஒரு புது படம் ஆரம்பிப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்காக அந்த டைலாக் சொல்லி காட்ட முடியுமா? பாட்டில் ராதா படத்துல இருந்து சார் திட்டுற அந்த டைலாக் இருக்கு இல்லையா? டேய் நாயே, நீ குடிச்சா என்ன குடிக்கலனா எனக்கு என்னடா, இவன் குடிக்காம இருப்பானா அதுக்காக என் பிள்ளைங்களும் நானும் உன் கூட வந்து சாவணுமா? இந்த நாய் யார் குடிக்க சொன்னது, அப்புறம் யார் விட சொன்னது? வந்துட்டா என் தாலியா இருக்கு அந்த மாதிரி ஏதோ சொன்னேன். எஸ் அதான் மேம். ஸோ நைஸ் அண்ட் இட் வாஸ் லவ்லி இன்டராக்டிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் படத்துக்கும் எல்லாத்துக்குமே, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.